பட்டுக்கோட்டை மண்டலம் 9வது வார்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 13 லட்சம் மதிப்பீட்டில் நகர் நல மைய வளாகத்தில் புதிதாக கட்டப்பட இருக்கின்ற ரேஷன் கடை கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டுதல், ஆட்டோ நிறுத்தம் அருகிலும் மகாதேவன் பிள்ளையார் கோவில் அருகிலும் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து புதிதாக அமைக்கப்பட்டிருக்கும் சிறு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் 28 லட்சம் மதிப்பீட்டில் முனையாடுவோர் நாயனார் தெருவில் சாலை பணிகளை தொடங்கி வைத்தல், மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியர் அலுவலக அறை கட்டும் பணி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தல் ஆகிய நிகழ்ச்சிகளில் நெல்லை மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளர் அப்துல் வஹாப் எம்எல்ஏ கலந்து கொண்டு திட்டங்களை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மேயர் ராமகிருஷ்ணன், துணை மேயர் KR ராஜு, மண்டல தலைவர் பிரான்சிஸ், கவுன்சிலர்கள் சுப்லட்சுமி குணா, சின்னத்தாய், வசந்தா, லட்சுமி, ஜெகன், சகாய ஜூலியட் மேரி, சுந்தர், நித்தியபாளையா, வட்டச் செயலாளர் பாபுகுமார், பொருளாளர் பூக்கடை அண்ணாதுரை, பாளை வடக்கு பகுதி சையது மொஹைதீன், தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளர் காசிமணி, மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் அனிதா, வட்ட பிரதிநிதிகள் குணா, கிருஷ்ணன் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர்.